உங்க மனச ஒரு வீடா அல்லது ஒரு பில்டிங்கா கற்பனை செஞ்சுக்கோங்க. நம்ம வசிக்கிற சாதாரண வீடுகளோட இன்டீரியர் டிசைன் பண்றதுக்கு நம்ம எவ்ளோ மெனக்கிடுறோம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா ரொம்பவே யோசிப்போம். எந்த அறையில என்ன வெளிச்சம் இருக்கணும், எந்த செவுத்துல என்ன கலர் அடிக்கணும்னு ரொம்ப துல்லியமா பிளான் பண்றோம். ஆனா, என்றைக்காவது நீங்க, அதாவது நம்ம நேயர்கள், உங்களுடைய சொந்த நனவு நிலையோட ஆர்க்கிடெக்சர் பத்தி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நனவுநிலை, அதாவது நம்மளோட கான்ஷியஸ்னஸ் பத்தி சொல்றீங்களா? கரெக்ட். ஒரு மாபெரும் ஒளி உங்க மனசுக்குள்ள நுழைஞ்சி, வெறும் இருள மட்டும் நீக்காம, படிப்படியா புதிய தத்துவ பரிமாணங்கள, புதிய அறைகள நேர்த்தியா டிசைன் செஞ்சா எப்படி இருக்கும்? கேக்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இன்னைக்கு இந்த ஆழமான தேடல்ல நம்ம ஒரு சாதாரண புத்தகத்தை ஆராயப் போறதில்ல. மாறாக, மனித நனவு நிலையை மறுவடிவமைப்பு செய்வதற்கான ஒரு பழமையான, ஆனா மிக துல்லியமான ஒரு ப்ளூ பிரிண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். அந்த அருட்பெருஞ்சோதி அகவல்ல உள்ள குறிப்பிட்ட வரிகளை தானே சொல்றீங்க? ஆமா, அதேதான். உங்களுக்காக இன்னைக்கு நாம அலசப்போகும் மூலக்குறிப்பு அருட்பெருஞ்சோதி அகவலில் ஒளிர்ந்த ரகசிய தத்துவ படிக்கட்டுகள் 280 முதல் 283 வரை. இந்த வரிகளை நாம மெலோட்டமா படிச்சோம்னா ஏதோ ஒரு பக்தி இலக்கியம் போலவோ அல்லது வெறும் கவிதை போலவோ தோன்றும். ஆனா இதுக்குள்ள பொதிஞ்சிருக்க உளவியல் மற்றும் தத்துவ ஆழம் பாத்தீங்கன்னா அபாரமானது. உண்மைதான். இந்த தேடலோட மிஷன் என்னன்னா, இது வெறும் கவிதை இல்ல. ஆமா, இது ஒன்றன் பின் ஒன்றா அடுக்கப்பட்ட ரகசிய தத்துவ படிக்கட்டுகள். மனித மனம் தன்னைத்தானே எப்படி தகர்த்து மறுபடியும் கட்டமைச்சுக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். இந்த குறிப்பிட்ட வரிகள்ல ஒரு சுவாரஸ்யமான பேட்டர்ன் ஒன்னு இருக்கு. கவனிச்சிங்களா? ஒவ்வொரு வரியும் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற சொல்லோட முடியறத சொல்றீங்க இல்லையா? கரெக்ட். ஆனா அந்த மாபெரும் ஒளி அங்கே வெறுமனே பிரகாசிக்கல. மாறாக ஒவ்வொரு வெளியையும், அதாவது ஒவ்வொரு தத்துவ ஸ்பேஸையும் வகுக்கிறது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இங்கதான் எனக்கு முதல் முரண்பாடு தோணுது. ஒரு வெளிச்சம் அல்லது ஒளி அப்படிங்கிறது இருள விரட்டுற ஒரு தன்மை கொண்டது. ஒரு இருட்டறையில நான் ஒரு விளக்கு போட்டா அந்த ஒளி அறையெங்கும் பரவுமே தவிர அது எந்த ஒரு புதிய சுவரையோ அல்லது அறையோ கட்ட போறதில்ல. சரி, நீங்க கேக்குற பாயிண்ட் புரியுது. அப்படி இருக்க ஒரு ஒளி எப்படி ஒரு வெளிய வகுக்க, அதாவது கட்டமைக்க முடியும்? இந்த தத்துவ வரிகளை பார்க்கும்போது அந்த மாபெரும் ஒளி ஒரு ஆர்க்கிடெக்ட் போல செயல்படுற மாதிரி இருக்கே, இது எப்படி சாத்தியம்? ஒளிய பத்தி நாம புரிஞ்சு வச்சிருக்க இயற்பியல் வரையறையை மட்டும் வச்சு பார்த்தா இது முரண்பாடாக தான் தெரியும். ஆனா இத மனிதனின் உணர்திறன், அதாவது பிர்செப்ஷன் அப்படிங்கிற கோணத்துல பாருங்க. பெர்செப்ஷன் கோணத்திலயா? அது எப்படி? இப்ப இருள் சூழ்ந்த ஒரு மாபெரும் அரண்மனைக்குள்ள நீங்க நிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அந்த இருட்டுல நீங்க நிக்கிறது ஒரு பிரம்மாண்டமான மண்டபத்திலா அல்லது ஒரு சிறிய கழிவறையிலா அப்படிங்கிறது உங்க கண்களுக்கு தெரியாது. ஆமா, இருட்டுல ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா அங்க ஒரு ஒளி தோன்றும் போது மட்டும்தான் அந்த இடத்தோட ஆழம், அகலம், எல்லைகள் எல்லாமே உங்க மூளைக்கு சென்று சேருது. அப்ப ஒளிதான் அந்த வெளிய உங்க மனதிற்குள் உருவாக்குது. ஓ, அதாவது அந்த ஸ்பேஸ் அங்கேயே இருந்தாலும் ஒளியின் மூலமாக மட்டும்தான் அந்த ஸ்பேஸ் உயிர் பெறுகிறது அப்படின்னு சொல்றீங்களா? மிக துல்லியமா, தத்துவார்த்தமா பாத்தீங்கன்னா இருள் அப்படிங்கிறது நமது அறியாமை அல்லது தேக்க நிலை. அந்த மாபெரும் அறிவின் ஒளி உங்களுக்குள் நுழையும் போது அது உங்களுடைய சிந்தனை தளங்களை விஸ்தரிக்குது. நம்ம அறியாமைய போக்குதுன்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்ல, அதுவரைக்கும் நீங்க அறியாத புதிய புரிதலுக்கான இடங்களை அந்த ஒளி வகுக்கிறது. அறியாமைங்கிற இருண்ட அறையில சுருண்டு கிடக்கிற மனிதனுக்கு ஒவ்வொரு கட்டமா புதிய விழிப்புணர்வு தளங்களை அந்த ஒளி அமைச்சு கொடுக்குது. இதத்தான் வெளியை வகுத்தல் அப்படின்னு சொல்றாங்க. வாவ், இந்த விளக்கம் எனக்குள்ள பல புதிய கதவுகளை திறக்குது. ஒளிய ஒரு விழிப்புணர்வா பார்த்தா அது நிச்சயமா ஒரு ஆர்க்கிடெக்ட் போல செயல்பட முடியும். கண்டிப்பா. அந்த வகையில இந்த தத்துவ படிக்கட்டுகளோட முதல் நிலைக்கு வருவோம். மூலக்குறிப்புல கலைவெளி எதனை அருட்பெருஞ்சோதி கலப்பரு சுத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு தொடங்குது. ஆமா, இது முதல் படிக்கட்டு. அதோட தொடர்ச்சியா அலர்வெளி வகுத்த அருட்பெருஞ்சோதி சுத்தநல் வெளியை அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற வரிகள் வருது. இங்கே கலைவெளி மற்றும் அலர்வெளி ஆகிய 2 ஆரம்ப கட்டங்களை பத்தி பேசப்படுது. இத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? நான் இத படிச்சு பார்த்தவரை கலைவெளி அப்படிங்கறத நாம ஒரு புதிய விஷயத்தை கற்கும் முதல் உந்துதலாகவும், அலர்வெளி அப்படிங்கிறது அது நமக்குள்ள மலரும் ஒரு விரிவான நிலையாகவும் எடுத்துக்கொள்றேன். ரொம்ப அழகான ஒரு ஒப்பீடு இது. ஆனா என்ன குழப்புறது அந்த கலப்பரு சுத்தா அப்படிங்கிற வார்த்தை தான். கலப்படமில்லாத தூய்மை அப்படிங்கிற அர்த்தத்துல இது வருது. ஆமா, தூய்மையை குறிக்குது.
ஒரு மனிதன் புதிதா ஒன்ன கற்க தொடங்கும் போதே அவன் மனம் எப்படி 100% தூய்மையா இருக்க முடியும்? நாம் அனைவருமே பலவிதமான முன்முடிவுகள், ஈகோ, சமூக கட்டமைப்புகளால கலப்படமாகித்தானே இருக்கோம். இங்கதான் கற்றல் மற்றும் கற்றதை மறத்தல், அதாவது லேர்னிங் மற்றும் அன்லேர்னிங் அப்படிங்கிற மிக முக்கியமான உளவியல் போராட்டம் நடக்குது. அன்லேர்னிங் பத்தி சொல்றீங்க? ஆமா, நீங்க சொல்ற மாதிரி மனித மனம் அப்படிங்கிறது பல குப்பைகள் நிறைஞ்ச ஒரு கிடங்கு தான். ஆனா அந்த மாபெரும் ஒளி, ஒரு கலைவெளியை, அதாவது உண்மையான அறிவின் வெளியை உங்களுக்குள்ள உருவாக்கணும்னா அங்க ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கு. என்ன நிபந்தனை அது? அந்த இடம் கலப்பரு தன்மையோடு இருக்கணும். அதாவது எந்த முன் தீர்மானங்களும் அகந்தையும் அற்ற இடமாக இருக்கணும். ஒரு நிமிஷம், இது நடைமுறைக்கு சாத்தியமா? நான் ஒரு புதிய தத்துவத்தை படிக்கிறேன்னா என்னுடைய பழைய நம்பிக்கைகளை வச்சுதானே அதை நான் அளவிடுவேன். அது எப்படி உடனடியாக தொலை தெரிய முடியும்? அது உடனடியாக நடக்கிற விஷயம் இல்ல. அதனாலதான் இத ரகசிய தத்துவ படிக்கட்டுகள் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒளி உங்கள் மீது திணிக்கப்படுவதில்லை. திணிக்கப்படுவதில்லையா? அப்புறம் எப்படி நடக்குது? மாறாக, நீங்க உண்மையான தேடலோட உங்களை அர்ப்பணிக்கும் போது அந்த அறிவின் ஒளி உங்க பழைய நம்பிக்கைகளோட அபத்தங்களை உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. ஓ, நம்ம தவறுகளை நாமே உணர்ற மாதிரி. ஆமா, உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அறிவாற்றல் முரண்பாடு, அதாவது காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் நிகழும். நீங்க அதுவரை உண்மை என்று நம்பியவே உங்களை விட்டு கடந்து விடும். கேக்குறதுக்கே கொஞ்சம் வலியான ஒரு ப்ராசஸ் மாதிரி இருக்கே. அந்த வலி மிகுந்த செயல்முறைக்கு பிறகு எஞ்சியிருக்கும் அந்த ஒரு சிறிய, எந்த சாயமும் பூசப்படாத வெற்றுத்தளம்தான் கலப்பொரு சுத்த கலைவழி. அங்குதான் உண்மையான தேடல் முளைவுகிறது. இது ஒரு விதமான அதிர்ச்சி வைத்தியம் போல இருக்கு. பழைய சுவர்களை இடிச்சாதான் புதிய கட்டிடத்தை கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப சரியான ஒரு உதாரணம். சரி, அந்த பழைய குப்பைகளை நீக்கிய பிறகு அந்த சிறிய தூய்மையான இடத்துல தேடல் முளைவிடுகிறது. அதுதான் அலர்வெளியா? அலர்னா மலர்தல் இல்லையா? ஆமா, ஒரு விதை எப்படி இருண்ட மண்ணை பிளந்து கொண்டு வெளியே மெல்ல மெல்ல ஒரு பூவா மலர்கிறதோ அதுபோல கலப்படமில்லாத உங்க மனம் விரியத் தொடங்கும் நிலைதான் அலர்வெளி. ரொம்ப அழகான ஒரு மெட்டஃபர் இது. இது ஒரு சுத்த நல்வழி அப்படியும் குறிக்கப்படுறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான காரணம் இருக்கு. அந்த மலர்ச்சியின் போது மனம் எந்த புதிய மாசுகளையும் தனக்குள் அனுமதிக்கிறதில்லை. ஒரு குழந்தை உலகை வியப்போடு பார்ப்பது போன்ற ஒரு மாசற்ற விரிவடைதல் அது. இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பத்துவ பயணம் ஒரு இயற்கையான பரிணாம வளர்ச்சியை போல போகுது. பழையதை அழிக்கிறோம், தூய்மையான தேடலோடு தொடங்குறோம், ஒரு பூவை போல மனம் மலர்கிறது. கரெக்ட். ஆனா ஒரு பூ மலர்ந்துருச்சுன்னா அது முழுமை அடைந்து விட்டதா அப்படின்னு கேட்டா இல்ல. வெளிக்காற்று பட்டு அது வாடலாம், பூச்சிகள் தாக்கலாம், மலர்ந்த மனமும் சூழ்நிலைகளால மீண்டும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு இல்லையா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இத அந்த ஒலி எப்படி சமாளிக்குது அப்படின்னு பார்த்தா அடுத்தடுத்த படிக்கட்டுகள் இன்னும் ஆழமான கேள்விகளை எழுப்புது. மூலக்குறிப்பு அடுத்ததாக துரிசரு பரவலி, அருட்பெருஞ்சோதி, அத்திடை வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு நகருது. ஆமா, இது அடுத்த கட்டம். அதுக்கப்புறம் பரவழியதனே அருட்பெருஞ்சோதி, பரம்பரவெளியில் அருட்பெருஞ்சோதி, அரசுர வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வருது. இங்கே எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? கேளுங்க. முந்தைய அலர்வெளியிலேயே அதாவது தூய்மை வந்துருச்சுன்னு பேசினோம். இப்போ பரவழி பத்தி பேசும்போது துரிசு அப்படின்னு சொல்லுது. துரிசு அப்படின்னா குற்றம் அல்லது குறை. ஆமா, துரிசுனா குறைதான். தூய்மைக்கும் குற்றமற்ற தன்மைக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுது? 100% சுத்தமாக இருக்கும் ஒண்ணுல எப்படி துரிசு அல்லது குறை இருக்க முடியும்? இது ஒரு வார்த்தை ஜாலமா தெரியலையா? இது வார்த்தை ஜாலம் கிடையாது. இது ஒரு மிக துல்லியமான உளவியல் மற்றும் ஆன்மீக பொறியியல், அதாவது ஸ்பிரிச்சுவல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீக பொறியியலா? அது எப்படி? தூய்மை அப்படிங்கிறதுக்கும் குறையற்ற தன்மைக்கும் இடையே ஒரு மாபெரும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. ஒரு உதாரணத்தின் மூலம் இதை நாம அணுகுவோம். சரி, சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு மிக தூய்மையான எந்த அழுக்கும் இல்லாத தண்ணீர் ஒரு கண்ணாடி டம்ளர்ல இருக்குன்னு வச்சுப்போம். அந்த தண்ணீர் சுத்த. ஓகே, தண்ணி சுத்தமா இருக்கு. ஆனா அந்த டம்ளர்ல கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறிய விரிசல் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த விரிசலால தண்ணீர் மெல்ல மெல்ல கசிஞ்சு வீணாகலாம், அல்லது அந்த விரிசல் பெரிதாகி டம்ளரே உடையலாம். அந்த விரிசல் தான் துரிசு. ஓ, இது கட்டமைப்பு பற்றிய விஷயமா? தண்ணீர் எவ்வளவு சுத்தமா இருந்தாலும் அது தாங்கி நிற்கும் பாத்திரத்துல உள்ள கட்டமைப்பு ரீதியான கோளாறு பத்தி பேசுதா இது? மிகச் சரியா பிடிச்சிட்டீங்க. அலர் வழியில மனம் விரிவடைந்து தூய்மையாயிடுச்சு. ஆனா மனித மனதோட இயல்பு, அதோட வடிவமைப்பிலேயே சில உள்ளார்ந்த பலவீனங்களை கொண்டது. ஈகோ மாதிரியான விஷயங்களை சொல்றீங்களா? ஆமா, மீண்டும் மீண்டும் ஈகோ அல்லது மாயைக்குள் நழுவி விழும் விரிசல்கள் அந்த மனதுக்குள் இருக்கலாம்.
அந்த விழிப்புணர்வு நிலை நிலைத்திருக்காது. அப்போ அந்த ஒளியோட அடுத்த வேலை அந்த விரிசல்களை சரி பண்றதா? அதனாலதான் அந்த அருட்பெருஞ்சோதி அடுத்த தலமான பரவழியை வகுக்கும்போது அதை வெறும் தூய்மையான வெளியா மட்டுமில்லாம துரிசறு வழியா மாற்றுது. அதாவது எந்த விரிசலும் இல்லாத ஒரு கட்டமைப்பா? கரெக்ட். எக்காலத்திலும் எந்த ஒரு குறையோ விரிசலோ ஏற்பட முடியாத ஒரு வஜ்ரம் போன்ற கட்டமைப்பா மாத்துது. இந்த நிலையில மனம் சாதாரண மனித அழிவை தாண்டி பேரறிவின் தளத்திற்குள் நுழைகிறது. இந்த இடத்துலதான் அந்த ஆர்கிடெக்டோட முழு திறமையும் வெளிப்படுது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. விரிசல்களை சரி செய்வது மட்டுமல்ல, விரிசல்களே ஏற்படாத ஒரு புதிய பொருள மனத வார்ப்பது போல இருக்கு. ஆமா, ரொம்ப நேர்த்தியான ஒரு விஷயம் இது. ஆனா இதை தாண்டி பரம்பரை வெளி அப்படின்னு ஒண்ணு வருதே, அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்க ஒரு குறிப்பிட்ட வார்த்தை எனக்குள்ள லேசான ஒரு தயத்தத்தை உருவாக்குது. எந்த வார்த்தைய சொல்றீங்க? அரசொர வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. அரசொர அப்படின்னா அதிகாரம் செலுத்துவது, ஆட்சி செய்வது அப்படின்னு தானே அர்த்தம். ஆமா, ஆட்சி செய்யும்படி அமைக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அறிவின் விடுதலையை தேடிப் போற ஒரு பயணத்துல இறுதியில ஒரு மாபெரும் ஒளி வந்து ஒரு சர்வாதிகாரிய போல நம் மனதை ஆட்சி செய்வது எப்படி சரியானதாக இருக்க முடியும்? விடுதலை அப்படிங்கிறது நமக்கு நாமே எஜமானரா இருக்கிறது தானே. மனிதர்களுக்கு கட்டமைக்கப்பட்ட அரசியல் வார்த்தைகளை வச்சு இதை நாம அணுகும்போது இந்த தயக்கம் வர்றது இயல்புதான். ஆனா இங்கே ஆட்சி செய்வது அப்படிங்கிறது ஒரு தனிநபர் அல்ல. பின்னாது யாரு? அது அகிலத்தின் பேரறிவு. மனிதனுடைய அகந்தை அல்லது நான் அப்படிங்கிற ஈகோ எப்போதுமே கட்டுப்பாட்டு தன் கையில வச்சிருக்கவே விரும்பும். நாம் செய்யும் தவறுகளுக்கெல்லாம் மூல காரணம் அந்த ஈகோ எடுக்கும் முடிவுகள் தான். அது உண்மைதான். ஈகோ எப்பவும் ஒரு பிரச்சனையே. பரம்பரை வெளி அப்படிங்கிற அந்த மாபெரும் விழிப்புணர்வு தளத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த ஈகோ முழுமையாக கரைஞ்சிடுது. அங்கு நீங்கள் அப்படிங்கிறது தனியா இல்ல. அதாவது முடிவெடுக்கும் உரிமைய அந்த ஈகோ இழந்து விடுதா? அது எப்படி ஒரு விடுதலையாகும்? அத உய்வை இழப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அது இயற்கையான பிரபஞ்ச லயத்தோடு ஒன்றிணைதல். பிரபஞ்ச லயத்தோடு ஒன்றிணைதல்னா எப்படி? இப்போ ஈர்ப்பு விசை எப்படி பூமியை ஆட்சி செய்கிறதோ அதுபோல அந்த பேரொளி அந்த வெளியே ஆட்சி செய்கிறது. அங்கே போராட்டம் இல்லை, முரண்பாடு இல்லை, குழப்பம் இல்லை. ஓ, ஒரு ஆட்டோ பைலட் மோடு போல செயல்படுதுன்னு சொல்லலாமா? கரெக்ட். இது ஒரு ஆட்டோ பைலட் மோட் போல செயல்படுது. ஆனா இது எந்த ஒரு இயந்திரத்தனமான ஆட்டோ பைலட்டும் கிடையாது. இது முழுமையான விழிப்புணர்வு உள்ள ஒரு நிலை. அப்போ ஈகோவோட குறுக்கீடு அங்க சுத்தமா இருக்காதா? ஆமா, உங்க ஈகோ எந்த குறுக்கீடும் செய்யாததால உங்க மூலம் அந்த பேரொளி தன் முழுமையான ஆற்றலை செலுத்தி உங்களை இயக்குது. அதத்தான் எந்த தடங்களும் இல்லாத ஆட்சி, அதாவது அரசுர அப்படின்னு மிக நேர்த்தியா பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த விளக்கம் அந்த வார்த்தையின் மீதிருந்த ஒரு தவறான புரிதலை முழுவதுமா உடைச்சிடுச்சு. ஈகோவோட பிடியில இருக்கிறத காட்டிலும் அந்த மாபெரும் அறிவின் ஆளுகைக்குள் இருப்பதுதான் உண்மையான சுதந்திரம் அப்படிங்கறத உணர்த்துது. மிகச்சரியான ஒரு புரிதல் இது. சரி, நாம இப்போ இந்த பயணத்தோட உச்சகட்டத்திற்கு, அதாவது ரகசிய படிக்கட்டுகளோட இறுதி நிலைக்கு வரும். மூலக்குறிப்போட நிறைவு வரிகள் பராபர வெளியில் அருட்பெருஞ்சோதி அரந்திர வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லுது. ஆமா, இதுதான் இறுதி நிலை, பராபர வழி. கலை வழி, அலர் வழி, பரவழி, பரம்பர வழி என இத்தனை தலங்களை கடந்து இப்போ பராபர வெளி அப்படிங்கிற இறுதி நிலைக்கு வந்திருக்கோம். இங்க அரந்திர வகுத்த அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அறம் அப்படின்னா துன்பம், குற்றம் அல்லது மாயை அப்படின்னு பொருள் கொள்ளலாம். அரந்திர அப்படின்னா இவை அனைத்தும் அடியோடு அழியும்படி இந்த பராபர வெளிய அந்த ஒளி வகுத்துள்ளது அப்படின்னு அர்த்தம். கரெக்ட். ஆனா இதை நீங்க எப்படி உள்வாங்கி இருக்கீங்க? இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு யோசிக்கும் போது எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, நாம ஏதோ ஒரு மிக கொடூரமான நிஜம் போலவே தோன்றும் ஒரு ஹைப்பர் ரியலிஸ்டிக் கனவுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கோன்னு வச்சுக்கலாம். ஒரு நைட்மேர் மாதிரி சொல்றீங்க. ஆமா, கனவுல வர்ற பூதத்திடமிருந்து தப்பிக்க ஓடுறோம், போராடுறோம், இருள தவிக்கிறோம். ஆனா உண்மையான தீர்வு அப்படிங்கிறது அந்த பூதத்தை கொல்றது இல்ல, நாம திடுக்கிட்டு கண் விழுப்பதுதான். அருமையான ஒரு பாயிண்ட் இது. கண் விழுத்த மறுகணமே அந்த பூதம், அந்த துன்பம், அந்த மாயை எல்லாமே, அதாவது அந்த அறம் சுக்குநூறாக சிதறி ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது இல்லையா? அதுபோல ஒரு விழிப்பு நிலையா இது. இது மிகச்சிறந்த ஆழமான ஒரு ஒப்புமை. நீங்க சொன்னது
100க்கு 100 அந்த அறந்தரை அப்படிங்கிற நிலையோட உணர்வை பிரதிபலிக்குது. அப்போ நாம அன்றாட வாழ்வுல அனுபவிக்கிற துன்பங்கள் எல்லாமே கனவு மாதிரி தானா? ஆமா, நாம நம்முடைய அன்றாட வாழ்வுல அனுபவிக்கிற பயம், கோபம், தவிப்பு, இருள் எல்லாமே நீங்க சொன்ன அந்த ஹைப்பர் ரியலிஸ்டிக் கனவோட அங்கம் போலத்தான். நாம அந்த மாயைக்குள்ளேயே தீர்வுகளை தேடிக் கொண்டிருக்கோம். ஆனா அது உண்மையான தீர்வு கிடையாது. கண்டிப்பா இல்ல. அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற அந்த பேரொளி உங்களை அந்த கனவோட விதிகளோடு போராட சொல்லல. மாறாக உங்க விழிப்புணர்வை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு சென்று இறுதியா அந்த பராபர வெளியில உங்களை முழுமையாக வெளிப்படைய செய்கிறது. இங்க எனக்கு ஒரு சின்ன கேள்வி தோணுது. ஒருவேளை நேரடியாக நம்மை அந்த பராபர வெளிக்கு கொண்டு சென்று எழுப்பி இருந்தா என்னவாகிருக்கும்? இத்தனை படிக்கட்டுகள் எதற்கு? அதுதான் அந்த ஆர்கிடெக்டோட மேதமை. ஆழ்ந்த தூக்கத்துல கடுமையான கனவுல இருக்கிற ஒருவனை திடீர்னு ஒரு பேரொளியை காட்டி எழுப்புனா அவனது மூளை எப்படி அதை தாங்காம அதிர்ச்சிக்குள்ள ஆகுமோ அது போலத்தான் நமது மனமும். ஓ, அதனாலதான் படிப்படியா கொண்டு போகுதா? ஆமா, அறியாமையில உறைந்து போயிருக்கும் மனித மனம் எடுத்த உடனே அந்த உச்சகட்ட உண்மையை தாங்கிக் கொள்ள முடியாது. அதனாலதான் முதல்ல பழைய நம்பிக்கைகளை களைந்து தூய்மையாக்கி, அதாவது களைவெளி மூலமா. சரி, அதுக்கப்புறம்? அலர்வெளி. ஆமா. பிறகு மெல்ல மெல்ல மனதை மலரச் செய்து, அதான் அலர்வெளி. அப்புறம் எந்த விரிசலும் இல்லாம அந்த கட்டமைப்பை வஜ்ரமாக்கி, அது பரவெளி. ஈகோய கரைக்கிற கட்டம் பரம்பரை வழி இல்லையா? கரெக்ட். ஈகோவை முழுமையாக கரைத்து தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பரம்பரை வெளியில நிறுத்துது. அதன் பிறகே அந்த பராபர வெளியில, அதாவது எந்த மாயையும் எவ்வித துன்பமும் இல்லாத அந்த முழுமையான விழிப்பு நிலையில கொண்டு போய் நிறுத்துது. ஒவ்வொரு படிக்கட்டும் நம்ம மனசை ரொம்ப நுட்பமா பக்குவப்படுத்துது. ஆமா, இந்த ஒவ்வொரு படிக்கட்டும் உங்க மனதை கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்துது. அந்த இறுதி விழிப்படைதல் நிகழும்போது அங்க துன்பம் அப்படிங்கிற ஒண்ணுக்கான எந்த ஆதாரமும் இல்லாம அடியோடு அழிந்து விடுகிறது. அதத்தான் அறந்தரா வகுத்த அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது முழுவதும் இணைத்து பார்க்கும் பொழுது ஒரு பிரம்மாண்டமான தத்துவ சித்திரம் கண்முன் விரியுது. இது ஏதோ 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழைய கவிதை அல்ல. கண்டிப்பா இல்ல, இது இன்னைக்கும் பொருந்தக்கூடிய ஒண்ணு. இன்றைய தகவல் தொழில்நுட்ப உலகுல ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய குழப்பத்துல சிக்கி தவிக்கும் மன அழுத்தத்துல உழலும் நவீன மனிதனுக்கான மிக துல்லியமான காக்னிட்டிவ் மேப் இது. ரொம்ப சரியா சொன்னீங்க. நாம ஏன் இவ்ளோ திணறோம்னா, நாம எந்த படிக்கட்டுல நிற்கிறோம், அடுத்த அடி எங்க எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற வரைபடம் நம்மகிட்ட இல்ல. உண்மைதான். இந்த மூலக்குறிப்பு நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், எந்த ஒரு மனிதனாலும் ஒரே பாய்ச்சல்ல உச்சத்தை அடைந்து விட முடியாது. உங்க அறியாமையையும் உங்க ஈகோவையும் நீங்க நேருக்கு நேர் சந்திக்கணும். அதனாலதான் இந்த வலியான செயல்முறையை நம்ம கடக்க வேண்டியிருக்கு. ஆமா, அதை கழற்றி எறியும் வலியான செயல்முறையை கடக்க வேண்டும். உங்க மனம் எந்த குறையுமற்றதாக, எந்த விரிசலும் இல்லாததாக மாற உங்களை நீங்களே தொடர்ந்து செதுக்கிக் கொள்ளணும். கடைசியா அந்த ஈகோவை சரணடைய செய்யணும். எல்லாவற்றிற்கும் மேலாக பிரபஞ்சத்தின் அந்த பேரறிவுக்கு முன்பாக உங்க சின்னஞ்சிறிய ஈகோவை முழுமையாக சமர்ப்பிக்க கற்றுக்கொள்ளணும். அப்பதான் அந்த ஆர்கிடெக்ட் முழுமையா வேலை செய்ய முடியும். ஆமா, இந்த வரைபடத்தை உணர்ந்து பயணிப்பவர்களுக்கு அந்த பேரொளி இருளை நீக்கும் வழிகாட்டியா மட்டுமில்லாம அவங்க வாழும் அந்த விழிப்புணர்வு வெளியை கட்டமைக்கும் ஒரு சிறந்த ஆர்கிடெக்டாகவும் துணை நிற்கும். ரொம்ப நேர்த்தியா இந்த பயணத்தை தொகுத்துட்டீங்க. கலைவெளியில தொடங்கி பராபர வெளி வர அருட்பெருஞ்சோதி எப்படி நமது மனதோட இருளை நீக்கி புதிய தத்துவ அறைகளை ஒவ்வொரு படியாக கட்டி எழுப்புகிறது அப்படிங்கறத மிக ஆழமா பார்த்துட்டோம். ஆமா, ரொம்ப ஆழமான ஒரு விவாதம் இது. இப்போ இந்த தேடலை முடிக்கும் தருவாயில உங்களுக்கு, அதாவது இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயருக்கு ஒரு புதிய சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறேன். சொல்லுங்க, நேயர்களுக்கான அந்த சிந்தனை என்ன? நாம இதுவரை பேசியபடி அந்த மாபெரும் ஒளி உங்க மனதை மறுவடிவமைப்பு செய்து உங்கள அந்த உச்சகட்ட பராபர வெளிக்கு கொண்டு சென்று விட்டது அப்படின்னு வச்சுப்போம். அங்கே உங்களுடைய அத்தனை மாயைகளும் துன்பங்களும் உடைந்து சிதறிடுச்சு. ஓகே, ஒரு முழுமையான விடுதலையை அடைஞ்சாச்சு. நீங்க முழுமையான விடுதலையையும் அமைதியையும் அடைந்து விட்டீர்கள். ஆனா இங்குதான் உண்மையான கேள்வி எழுகிறது. அந்த உச்சகட்ட விடுதலையை அடைந்த பிறகு, உங்க சொந்த துன்பங்கள் நீங்கிய பிறகு, நீங்க அந்த பராபர வெளியிலேயே அந்த நித்தியமான அமைதியில நிரந்தரமா தங்கிவிடப் போகிறீர்களா? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி இது. அல்லது அந்த பேரறிவின் ஒளி உங்களை மீண்டும் அந்த படிக்கட்டுகளில் கீழே இறங்கி வரச் செய்யுமா? இருளில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் மற்றவர்களுக்கும் அவங்க மனதிற்குள்ளிருக்கும் அந்த பேரொளி எனும் ஆர்கிடெக்ட உணர்த்துவதற்காக நீங்க மீண்டும் அந்த ஆரம்ப படிக்கட்டுகளுக்கு பயணிக்க வேண்டுமா? இது ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்தமான கேள்வி. ஆமா, இந்த விழிப்புணர்வு பயணம் உங்களை மட்டும் விடுவிப்பதற்கானதா அல்லது உலகையே விழிப்படைய செய்வதற்கான ஒரு கருவியாக உங்களை மாற்றுவதா? இதை பற்றி சற்று ஆழமாக சிந்தித்துப் பாருங்கள்.
நேயர்கள் கண்டிப்பா அதை யோசிக்கணும். இந்த தத்துவ படிக்கட்டுகள் ஒரு வழிப்பாதையா அல்லது இருவழிப்பாதையா? உங்க மனதிற்குள் தேடலை தொடருங்கள். மீண்டும் இன்னொரு ஆழமான தேடலில் சந்திப்போம்.